பிளைட்ல பயணம் செய்த 242 பேர்ல 241 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த ஒருத்தர் மட்டும் சர்வைவ் பண்ணிட்டாங்கன்ற ஒரு நியூஸ் பார்த்தோம். இப்போ பிளைட்ல இவர் எமர்ஜென்சி எக்ஸிட் மூலியமா குதிச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஏன் எல்லாராலையும் அது பண்ண முடியல அப்படிங்கறத பார்க்க போறோம். பிளஸ் இவர் எப்படி அந்த எமர்ஜென்சியை ஓபன் பண்ணாரு, எப்படி அவருக்கு இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது அவரே சொல்லியிருக்கிறாரு. சோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பிளைட்ல இருந்து நம்ம எமர்ஜென்சி எக்ஸிட் ஓபன் பண்றது அவ்வளவு ஒரு சுலபமான காரியம் கிடையாது. இது நான் ஏன் சொல்றேன்னா, பிளைட் வந்து ஒரு 40,000 ஃபீட் மேல பறந்துட்டு இருக்கும். சோ பிரஷர் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப நீங்க ஓபன் பண்ணணும்னு நினைச்சாலும் யாராலையும் ஓபன் பண்ண முடியாது. எப்போ ஓபன் பண்ண முடியும்னா, பிளைட் கீழே கீழே இறங்க இறங்க பிரஷர் கம்மி ஆயிட்டே வரும். அப்போ இவர் சரியா கணிச்சு 100 அடி தூரத்துல வந்து விழுந்திருக்கிறாரு. அதாவது பிளைட் அங்க கிராஷ் ஆக போகுதுன்னா அதுக்கு ஒரு 15-30 செகண்டுக்கு முன்னாடி தான் இவர் கீழே விழுந்திருக்கிறாரு. கீழே விழுந்து உடனே ஓடி இருக்கிறாரு. ஓடி போய் திரும்பி பாக்குறாரு, பிளைட் வெடிச்சிருக்கு, ஒவ்வொரு உடலும் அங்க சிதறி கிடக்குது. இதுல இவர் மட்டும் தப்பிச்சாரு அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவருடைய தம்பி அங்கே மாட்டி இறந்து போயிருக்கிறாரு. சோ இதெல்லாம் இருக்கு. சோ வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்ல எல்லாருக்குமே வந்து எப்படி ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதை வந்து கூர்மையா கவனிச்சனாலதான் இதை தப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் பல முறை பிளைட்ல டிராவலும் பண்ணிருக்கிறாரு.